ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என்னென்னு சொல்கிறேன். ப்ரொப்பலர் வந்து 10 இன்ச் ப்ரொப்பலர். அதுக்கப்புறம் வச்சுருக்க மோட்டர் வந்து பிஎல்டிசி மோட்டர், பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டர், அதோடைய ஃபுல் நேம். த்ராட்டில் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து உள்ள ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி பேர் வந்து லிப்போ பேட்ரி. கேர்ள்ஸ்னால் சும்மா கிடையாது, எல்லாரும் பாய்ஸ் தான் கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் டீமாலேயும் இதை ஜெயிக்க முடியுன்றதை இந்த இதில் நாங்கள் காமிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து 8th ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, ஒர்க் போயிடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது குடும்ப கஷ்டத்தினால இப்படிலாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கொடுத்து இதுலேருந்து வர மணியால் அவங்க ஒரு முன்னேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். இந்தியாவில் 23 ஐஐடி இருக்கு. அதுவும் உலகத்திலே ஏரோப்ளேனை தயாரிக்கிறதுலே மிகப்பெரிய கம்பெனியான போயிங்கும் இணைந்து கடந்த 14 வருஷமா இந்த நேஷனல் ஏரோ மாடலிங் காம்படிஷன்ல மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா எல்லாம் ஐஐடி, என்ஐடி போன்ற பெரிய 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 காலேஜஸ்ல இருந்து ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. இந்த தடவை வரலாற்றுல முதல் முறையா ஸ்கூல் பசங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் யாரு? கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுவும் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலு? கவர்மெண்ட் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள், மாணவிகள் அப்படின்னு மொத்தம் 5 டீமு இந்த தடவை அதுக்கு அப்ளை பண்ணாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. மொத்தம் இது சவுத் ஜோன்ல ஐஐடி மெட்ராஸ் நடத்துது இது. அப்போ ஒரு 7 ஸ்டேட், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, லட்சதீப், இந்த மாதிரி இந்த 7 ஸ்டேட்டுகளை சேர்ந்த சவுத் ஜோன், இந்தியாவுடைய சவுத் ஜோனுக்கான காம்படிஷன் நடந்துச்சு. ஐஐடியில் அவங்களுடைய அனெக்ஷர் IIIT கேம்பஸ், IIIT டிஎம் கேம்பஸ் காஞ்சிபுரம்ல இருக்கு, அங்கே வச்சு இது நடந்தது. இந்த காம்படிஷனில் 497 டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்ஸ்ட்ராக்ட் சப்மிஷன் ரவுண்டில் வந்து பண்ணாங்க. அந்த 497 டீமில் 427 டீமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெறும் 70 டீம் தான் உள்ளே வந்தாங்க. அந்த 70 டீமில் நம்மளுடைய ஏடிடபிள்யூல இருந்து வந்த 5 டீமும் த்ரூ ஆயிடுச்சு. ஸோ 70 got selected for the next round, which is mains. ஸோ மெயின்ஸ் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்டில் அதையும் 2 நாள் நடத்தினாங்க. முதல் நாளில் அந்த 70 டீம்ல இருந்து 25 டீம் அப்படின்னு குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் நடந்தது. அதில் சரி, ஓகே, என்ன இது காம்படிஷன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐஐடி அண்ட் போயிங் கொடுத்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க 1 கிலோவை விட கம்மியா, 1 கிலோகிராமை விட கம்மியா வெயிட் இருக்கிற ஒரு ஏரோப்ளேனை தயாரிக்கணும். அந்த ஏரோப்ளேனுடைய விங் ஸ்பேன் 120 சென்டிமீட்டரை விட கம்மியா இருக்கணும். இந்த ஏரோப்ளேனுக்குள்ள அவங்க கொடுக்குற இதுக்கு பேரு கால்ஃப் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கால்ஃப் பால்ஸ் ஒன்னொன்னு ஒரு 45 கிராம் இருக்கும். அவங்க ஒரு பக்கெட் ஃபுல்லா கால்ஃப் பால்ஸை போட்டு வச்சு நீங்க உருவாக்குன இந்த பிளேன்ல இந்த கோல்ஃப் பால்ஸை எத்தனைய உள்ள போட்டு உங்க பிளேனை தூக்கிட்டு நீங்க பறந்து காட்ட முடியும்னு பண்ணுங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்மியான எடை உள்ள ஒரு ஏரோப்ளேன் எவ்வளவு உறுதியா இருந்தா எவ்வளவு எடையை தூக்கிட்டு பறக்கும் அப்படிங்கறத ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்களும் அதுக்கு ஒரு எத்தனை பந்துகளை உள்ள வைக்கிற மாதிரி ஒன்னு ரெடி பண்ணீங்க, 26 பாலை உள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு ஏரோப்ளேனை அவங்க வடிவமைச்சு எடுத்துட்டு போனாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒன்ஸ் இந்த ஏரோப்ளேனை தரையில வச்சதுக்கு அப்புறமா இந்த கால்ஃப் பாலை உள்ள போடணும்னா ஏரோப்ளேனை தொடக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, எங்க இது லோட் பண்ணி காட்டுங்க, அங்க பாருங்க. ஸோ தட் பிளேனை லோட் பண்றது கூட இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி லோட் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ்களை உள்ள போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அதை டாக்ஸி பண்ணுமா. ஸோ இந்த பிளேனை தரையில உருட்டி மேல வானத்துல ஏத்தி 30 செகண்டாவது பறக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேன்
வந்து தர இறங்கினதுக்கு அப்புறமா பிளேனையே தொடாம அந்த பந்துகளை வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பந்துகளை மறுபடியும் தூக்கி உள்ள போட்டு மறுபடியும் திரும்ப பறக்க வச்சு ஒரு 30 செகண்ட், இதுக்கு பேர் ரவுண்ட் ட்ரிப்னுவாங்க. ஒன் வே டிக்கெட் கிடையாது, ரவுண்ட் ட்ரிப். அப்ப இந்த ரவுண்ட் ட்ரிப்ன்ற இந்த காம்படிஷன் பண்ணதுல நம்ம புள்ளைங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா பண்ணி அந்த 25ல டாப் 3ல வந்துட்டாங்க. இப்ப இவங்க யாருன்னா தமிழ்நாடு, ஐ மீன் இந்த இந்தியா லெவல்ல மொத்தமா நடந்த சவுத் ஜோனுடைய டாப் 3 வின்னர்ஸ்ல நம்ம பிள்ளைங்களும் ஒண்ணு. இவங்கள மாதிரி இப்ப நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மத்த ஜோன்லயும் ஜெயிக்கிற 3 டீம், மொத்தத்துல இந்த 12 டீமும் அடுத்த மாசம் பெங்களூர்ல நடக்க இருக்கிற RVC காலேஜ்ல நடக்க இருக்கிற கிராண்ட் ஃபினாலேல மீட் பண்ணுவாங்க. அந்த கிராண்ட் ஃபினாலேல இவங்க போய் மறுபடியும் இதே டீம் தான், பட் ஆப்வியஸா இப்ப நம்மளுக்கு 1 month டைம் இருக்கனால இந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த பிளேனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் இதை பெட்டரா பண்ணி எத்தனை பால் தூக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? ஒரு 50 பாலையாவது தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. 50 பால் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா இந்தியாவோட நேஷனல் வின்னர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படின்னா 2024 IIT போயிங் நடத்தின இந்த காம்படிஷனுடைய இந்தியாவுடைய வின்னர் அப்படின்னு போய் நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா இவங்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த மாசம் நடக்கிற இந்த காம்படிஷன்ல இருக்கும். ஸோ இதுதான் இந்த விஷயம். அண்ட் லக்கிலி இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த அவேர்னஸ்லாம் எப்படி வந்துச்சு, என்ன இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, இட் ஆல் ஸ்டார்டட் லைக் 3 months பேக். போயிட்டு நான் 360 ஃப்ளையிங் கிளப் அப்படின்ற நான் ஏற்கனவே கொஞ்சம் வருஷங்களா இந்த விமானத்தை உருவாக்குறது எப்படி, ட்ரோன்ஸை எப்படி நம்மளே உருவாக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிரைவேட் ஸ்கூல்ஸில் பிரைவேட் காலேஜஸில் போய் பண்ணிட்டு இருந்த போது ஒரு சின்ன பொறி தட்டுச்சு, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணேன், ADW உடைய ஆதி திராவிட நலத்துறையுடைய டைரக்டர் இயக்குனர் ஹானரபிள் ஆனந்த் IAS சார் அவங்கள போய் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்குது, ஏன் இதுல வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை அனுப்பக்கூடாது. அவர் இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டாரு, பண்ணுங்க சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு தாட்கோ உடைய மேனேஜிங் டைரக்டர் ஹானரபிள் கந்தசாமி IAS சார் அவங்க கிட்ட, சார் இந்த மாதிரி இதை என்னன்னு பாருங்க. ஏன்னா தாட்கோ இஸ் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பாடி ஃபார் ADW. தாட்கோ மூலமா தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களோ இவங்க மூலமா தான் ரூட் ஆகும். ஸோ 2 IAS ஆஃபீஸர்ஸும் கொடுத்த அந்த ஒரு உந்துதல் படி இதுக்கு ஒரு பிளான் பண்ணோம். ஒரு 3 மாசம் முன்னாடி 3 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலா இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். இது தமிழ்நாடு லெவல் ஃபுல்லா என்ன போல 3 டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல 25 ஸ்கூலை மட்டும் செலக்ட் பண்ணோம். இந்த 25 ஸ்கூலுக்கும் எங்க டீம் கிளம்பி போனோம். போய் ஏரோஸ்பேஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா என்னன்னா, ஒரு பொருள் பறக்கணும்னா எப்படி பறக்குது, அதோடைய சயின்ஸ் என்ன, அதோடைய அறிவியல் பின்னணி என்ன மாதிரி நீங்கெல்லாம் சயின்ஸை கரெக்டா போட்டா ஒரு பொருளை பறக்க வைக்கலாம். அது ஒரு ஏரோப்ளைனா இருக்கும் பட்சத்துல அதுக்கு என்னென்னலாம் நீடட், அதை பத்தி எல்லாம் இந்த பசங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம். பியூர்லி மெரிட்ல தான் அதை செலக்ட் பண்ணணும், யாரையும் ஹேண்ட் பிக் பண்ணிட்டு அப்படி பண்ணிடக்கூடாதுன்றதுல we were very firm. அதனால என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு போய் 25 ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்துட்டு, அவங்க யாருக்கும் பெருசா டைமே கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்கு மறுநாள் என்னைக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அதுல இருந்து 2வது நாள் அந்த ஸ்கூலுக்கு திரும்ப எங்க டீம் வரும். அதுக்குள்ளேயும் நாங்க அந்த கொடுத்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமா என்ன அவங்க கத்திருந்தாங்களோ அதை வச்சுட்டு ஒரு மாடல் ஏரோப்ளேனை செஞ்சு கொண்டு வரணும் இந்த பிள்ளைங்க. அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், 0 காஸ்ட்ல இருக்கலாம். அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், குச்சி, கம்பு, அட்டை, கட்டை, பிளாஸ்டிக் எதை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா பிளேனு சயின்ஸ் படி கரெக்டா இருக்கணும். கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்த அந்த மாடல் பிளேனுக்கு ஒரு 25 மார்க். அதுக்கப்புறமா நீங்க இதை பத்தி அடுத்த 2 நாள்ல என்னென்னலாம் படிச்சுட்டு வர போறீங்களோ உங்களுடைய அறிவை வந்து நீங்க எழுதுற எஸ்ஏ மூலமா நாங்க அதை பார்க்க போறோம், அதுக்கு 25 மார்க். அதுக்கப்புறமா நாங்க பைலட் சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வந்து இதை இப்படிதான் ஓட்டணும்னு கத்து கொடுத்து அதை யார் யார் நல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கு ஒரு 25 மார்க். அப்புறமா அவங்களுடைய ஓரல் வைவா இன்டர்வியூல 25. ஸோ 100 மார்க்குக்கு இந்த பசங்களை இந்த 25 ஸ்கூல்ல இருந்து 2033 ஸ்டூடெண்ட்ஸை நாங்க வந்து ரீச் பண்ணோம். அதுல இருந்து மாடல்ஸ் எடுத்துட்டு வந்த 88 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க இன்டர்வியூ பண்ணோம் ஃபைனல்ஸ்ல. அந்த 88 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 5 டீமை செலக்ட் பண்ணோம். 5 டீம் செலக்ட் பண்ணும்போது நேச்சுரலாவே எப்படி வந்துருச்சுன்னா 16 பசங்க 4 பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டீமாவும், மிச்சம் இருக்க 16 பசங்களும் 4 பாய்ஸ் டீமாவும், மொத்தத்துல 5 டீமாவும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, காம்படிஷன்ஸ் நடந்தது, அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணாங்க, அப்ஸ்ட்ராக்ட்ல ஜெயிச்சோம். ஏன்னா நாங்களும் பெருசா ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணோம்னா
இந்த பிள்ளைங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அவங்க என்ன மாடல் செஞ்சு கொண்டு வந்தாங்களோ அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணோம். அந்த சின்ன சின்ன கரெக்ஷன், ஏன்னா இவங்க எல்லாருமே மெரிட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் இவங்க டீம்ல செலக்ட் ஆனாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சு அவங்கள வந்து ரெடி பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம இப்போ இந்த சவுத் ஜோன்ல ஒன் ஆஃப் த வின்னர்ஸா வந்திருக்கோம். அடுத்து ஒரு 1 monthல we are training them and to participate in RVC Bangalore for the grand finale. அந்த கிராண்ட் ஃபினாலேல ஜெயிச்சு இவங்க வந்து இந்தியாவுடைய வின்னர்ஸா வரணும்னு நான் வந்து praying to God. உங்களோட பிளெஸிங்ஸையும் கொடுங்க. கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. மோரோவர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களையும் வந்துட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு the avenues are always open. Every private school is like இந்த தடவை என்ன புதுசா பண்ண போறோம், என்ன நாங்க வந்து வாட் இஸ் அவர் யூஎஸ்பின்னு காட்டிட்டு இருக்கிறது தான் பிரைவேட் ஸ்கூல்ஸோட வேலை. பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய டீச்சர்ஸோடைய குவாலிட்டி ரொம்ப ஹை. கவர்மெண்ட் டீச்சர்ஸோட குவாலிட்டி, திஸ் யூ ஹாவ் டு அட்மிட். ஏன்னா ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரோடைய கனவே என்னவா இருக்கும்னா தனக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போஸ்டிங் கிடைச்சிடணும்னு. ஏன்னா அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ உண்மையை சொன்னா குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோடைய குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் ரொம்ப ஹையா இருக்கும். ஒன்லி திங் இஸ் சில ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சில விஷயங்கள். அப்போ அதுல தான் அந்த கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸுக்குள்ள அந்த டீச்சர்ஸ் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நம்ம ஒரு லைம் லைட்ல கொண்டு வரணும். இப்போ நீங்களோ நானோ நம்ம பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம்னு வைங்களேன், நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா அதோடைய நம்ம ஃபாலோ அப் நிறைய பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஏத்தாப்புல ஈவன் டீச்சர்ஸும் இன்னும் கொஞ்சம், அப்போ நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேர், அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அஃப்ளூயன்ட் கிளாஸ், அவங்க எல்லாம் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் தான் பிள்ளைங்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும், பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு மிஸ்ஸிங். வி ஆல் திங்க் தட் பிரைவேட் ஸ்கூல்னாலே ரொம்ப எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா ஒன்றும் நடக்கலன்ற ஒரு ஜென்ரல் இது இருக்கு. ஆனா நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உள்ள அவ்வளவு ஸ்கீம்ஸ், அவ்வளவு என்ன சொல்றது ஊக்கப்படுத்துவாங்க. அவ்வளவு நீங்க இப்ப அதான் சொல்றேன்ல, இப்படி ஒரு காம்படிஷன் போலாமானோடனே இமீடியட்டா கிடைச்சது பாருங்க. இது பிரைவேட் ஸ்கூல்ல கிடைக்காது. அவங்க 1000 கேள்வி கேட்டதுக்கு என்ன ஆகும், செலவாகும், என்ன ஏது இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க அதை பிசினஸா பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் தான் அது தான் பிள்ளையோடைய வாழ்க்கைக்கு அது நல்லா அமையும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம போன எல்லா ஸ்கூல்ஸோடைய அந்த ஹெச்எம்ஸும் வந்து தேவர் வெரி 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 ஹம்பிள், டவுன் டு எர்த். தேவர் லைக் அவங்க எல்லாருமே ஏற்கனவே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பிள்ளைங்களை எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுக்கு, அப்ஸ்கில் பண்றதுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நாங்க போய் இது பண்ணது இது ஒரு கிக் ஸ்டார்ட்டா நம்ம நினைச்சுக்கலாம். இது ஒரு நல்ல கிக் ஸ்டார்ட். இதை நம்ம ஆற விட்டுறக்கூடாது. இன்னும் நிறைய இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பசங்களை நம்ம ரெடி பண்ணோம். நாங்க இது மட்டும் இல்ல, ட்ரோன்ஸ், வீட்டால், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃப்ரண்ட்ல இருக்கிறது என்னென்னு சொல்றேன். ப்ரொப்பலர் வந்து 10 inch ப்ரொப்பலர். அதுக்கப்புறம் வச்சிருக்க மோட்டர் வந்து BLDC மோட்டர், பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டர். அதோடைய ஃபுல் நேம். த்ராட்டில் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து உள்ள ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி பேர் வந்து லிப்போ பேட்டரி. ஏன் இந்த இது வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம், பேக்ல வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து இருக்கிறதுனால ஒரு பொருளை தள்ளுறதை விட இழுக்கிறது ஈஸி. ஸோ அதனால இது இழுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் பிளேஸ்ல வந்து இந்த மோட்டார் செட் பண்ணியிருக்கோம், மோட்டார் அண்ட் ப்ரொப்பலரை. இல்லை டோட்டலாக 10 சேனல்ஸ் இருக்குது. நம்ம வந்து 6 சேனல்ஸ் போட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏலரான், நெக்ஸ்ட்டு எலிவேட்டர், நெக்ஸ்ட்டு த்ராட்டர், மூமெண்ட் காட்டுறோம். நெக்ஸ்ட்டு 4th சேனல் வந்து ரட்டர், வந்து லோடிங்கு, 6th அன்லோடிங். இந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் லோடிங் பண்ணி காமிக்கிறோம். டச் பண்ணாமல் நம்ம லோடிங் பண்ணுறோம். இப்போ நாங்கள் அன்லோடிங் பண்ணி காமிப்போம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் டச் பண்ணாமல் லோடிங்கு அன்லோடிங் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பசங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க, இது செய்கிறதுக்கான நேர அவகாசம்லாம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாமே இப்போ நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அவங்க கிட்ட நம்ம ஒரு சின்னதாக ஒரு உரையாடல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கு. ஸோ 4 பேர் இங்க நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ ஆல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லிடுங்க. உங்க பேர் எல்லாம் என்ன? உங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி. உங்க பேரு? ஃபாத்திமா. உங்க பேரு? என் பேர் ரேஷ்மி. ஓகே. உங்க பேரு? சிவாஷிகா. ஓகே. நீங்க எல்லாருமே வந்து வேற வேற ஸ்கூல்ல இருக்கீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன ஏம் ஃபர்ஸ்ட்?
நான் இதுவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா என்னது? ஐஐடியும் போயிங்கும் சேர்த்து இந்த மாதிரி நடத்துகிற பெரிய காம்படிஷனில் இப்போ வின் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட ஏமா வச்சுருக்கேன். இதே மாதிரியே நிறைய செஞ்சு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, டெமோ மாதிரி பண்ணி பிஸ்னஸாக பண்ணணும். ஓகே, கிரேட். உங்களுக்குடா? எனக்கு வந்து இஸ்ரோவில் இருக்கிற மாதிரி நிறையா இஸ்ரோவில் போயிட்டு அந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் பார்த்து எனக்கு சயின்டிஸ்ட் அவங்கள மாதிரி சயின்டிஸ்ட் ஆகி அந்த மாதிரி எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. சூப்பர். எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எய்ம். சூப்பர். உங்களுக்கு? இந்திய விமானப்படையில் ஒரு பைலட்டாக இருக்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ எல்லாமே ஒரே ஃபீல்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து தோணியிருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாதிரி செய்கிறோம், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும்ட்டு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சவுத் ஜோனில் நாங்கள் வந்து 3rd வின்னராக வருவோம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? பண்ணோம். ஏன்னா எங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. எங்கள் பிளேன்ஸு நல்லா வெயிட்டை தூக்கும். ஸோ எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு நாங்கள் ஜெயிப்போன்னு. ஏன்னா எது இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக யோசணும், தன்னம்பிக்கை இருக்கணும். ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு இடத்துல பயம் இருந்துச்சா? நம்ம இவ்வளோ பெரிய காம்படிஷனில் போகிறோமே, கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பயம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சொதப்புற மாதிரி தான் பண்ணோம். பட் எல்லாருமே வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணிட்டோம், ஃப்ளைனை தூக்கிட்டு நடந்து வந்துட்டோம். அந்த ரவுண்டை வேஸ்ட் பண்ணதை செகண்ட் ரவுண்டில் செம்மையாக ஓடிட்டு செகண்ட் ரவுண்டில் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். எல்லாருமே என்ன பண்ணாங்க, எங்க கூட மொத்தம் 4 டீம்ஸ் பாய்ஸ் டீம்ஸ், நாங்கள் மட்டும் தான் கேர்ள்ஸ் டீம்ஸ். லோட் நிறைய பண்ணோம் சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் நாங்கள் மட்டும்தான் கேர்ள்ஸ். சூப்பர். லோன் நிறைய பண்ணோம் சொல்லிட்டு பாலை நிறைய வச்சுட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி டீம் பாலை வச்சோடனே நாங்கள் பாலெல்லாம் எடுத்துட்டு கம்மியாக வச்சுட்டு எங்கள் ஃப்ளைன் பறந்து வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் முன்னாடி. எவ்வளோ அவகாசம் தேவைப்பட்டுச்சு இது ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு? உங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று தேவைப்படும் இல்லையா? எவ்வளோ டைமிங்ஸ் நீங்கள் இதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ நாட்கள் நீங்கள் இதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க? இதுக்குன்னு நாங்கள் ஒரு 15 days தான் எடுத்திருப்போம். அது நாங்கள் 2 நாள் தான் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு அப்புறம். அந்த 2 நாள்லேயே இதுக்குள்ளே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். நாங்கள் தான் மொத்தமே நாங்கள் 4 கேர்ள்ஸ் தான். ஓகே, கேர்ள்ஸ் மட்டும் சொன்னோன்னே அவங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 1 கிலோக்குள்ளே தான் இருக்கணும், 120 லென்த்து தான் இருக்கணும், அது எல்லாமே சொன்னோன்னையும் நாங்கள் உட்காந்து ஓகே செய்ய ஆரம்பிச்சிட்டு தான் எல்லாமே வந்து மற்ற டீம்ஸோட ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருந்துமோ ஒரு டீம்ல கூட கேர்ள்ஸ் மட்டும் தனியா இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்லயும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் எல்லாத்துலயும் நாங்க 4 பேர் மட்டும் தான் கேர்ள்ஸ் டீம். அது ஒரு கெத்தா இருந்திருக்கும். கேர்ள்ஸா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க காலேஜ் எல்லாரும். ஐஐடி எல்லாரும் பெரிய பெரிய காலேஜ், ஐஐடி என்ஐடி அப்படின்றவங்க, கேர்ள்ஸ் மட்டும் ஒரு டீமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ அது ஜெயிச்சது ஒரு லக்கு, எங்களோட எஃபர்ட். ரெகக்னேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாராட்டுன்றது வந்துட்டு நீங்க எதிர்பார்த்ததை தாண்டி உங்களுடைய பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, டீச்சர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இல்லைன்னா உங்களால இவ்வளோ டைம் ஒதுக்கிக்க முடியாது இல்லையா? அவங்க உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நீங்க எந்த மாதிரி விதத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்திருப்போமானே தெரில. அதுவும் மெயினாக சார் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதையே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சாரோடைய சயின்ஸ் இது சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ்லாம் வந்து எனி டைமே எங்கள் கூடயே வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஹெச்எம்ஸ்லாம் ஒருத்தவங்க கூட வந்தாங்க, ஹெச்எம்ஸ் இல்லை மிஸ்ஸு அந்த மாதிரி. ஹெச்எம் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு ஒவ்வொரு இதுவாக ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை எப்படியும் 5 பிளேஸ்க்குள்ளே தான் வருவோம் போல இருக்குன்னு சொன்னது கூட ஹெச்எம் சொன்னாங்க, இல்லை 3rd பிளேஸ் நீங்கள் அடிச்சிருவீங்க அப்படின்னாங்க. கரெக்டாக அந்த டீம் முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க 3rd பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சிவாஷிகா டீமுன்னு கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டோடனே ஃபாத்திமா தான் டீம் லீடர். ஸோ சிவாஷிகா டீமுன்னோடனே யாரா அது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நாங்களே ஒரு நிமிஷம் எல்லாருமே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் சார் சொல்கிறாரு நீங்கள் தான் ஓடுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்த மொமெண்ட் இல்லையா? ஒண்ணுமே சொல்ல முடியல, எதுவுமே பேசுறதுக்கே இல்ல. குடுகுடுன்னு எல்லாம் ஓடி போயிட்டு அந்த இடத்துல நின்று எல்லாரும் முன்னாடி பிரைஸ் வாங்கி செம்ம மறக்க முடியாத மொமெண்டா இருந்துச்சு அந்த. கண்டிப்பா. இப்போ வந்து உங்களோட டீம் பேரு கிரேட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா? 3rd பிரைஸ்ல இருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கான போட்டிகள் இன்னும் இருக்கிறது. 1st பிளேஸ் நான் கண்டிப்பா அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்க 4 பேருக்குமே இருக்குல்லவா?
அதுக்கான டைம் நாங்க கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு இருக்குல்ல. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்ல, ஏன்னா இவ்வளோ பேர் உங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போது எங்களாலையும் பண்ண முடியும்னு நீங்க 4 பேருமே காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்ல அஸ் அ தனிப்பட்ட ஒரு மனுஷியா நான் இதை வந்து சொல்லி ஆகணும், பப்ளிக் பாக்குறவங்க எல்லாருக்குமே சொல்லி ஆகணும்னா என்ன ஒரு கருத்து, உங்களுடைய ஸ்டேஜ்ல என்ன ஒரு கருத்து நீங்க சொல்வீங்க? கேர்ள்ஸ்னா சும்மா கிடையாது, எல்லாரும் பாய்ஸ் தான் கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் டீமாலேயும் இதை ஜெயிக்க முடியும்ன்றதை இந்த இதில் நாங்கள் காமிச்சிருக்கோம். எல்லாருமே வந்து கேர்ள்ஸான்ட்டு ஒரு லாஸ்ட் நிமிட்ல வந்து எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் அடிச்சிட்டாங்க வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை கொடுத்தாங்க. போயிங் அஃபிஷியல்ஸ் கூட எல்லாருமே வந்தாங்க, வந்து கை கொடுத்து அது ஒரு எல்லாருமே வந்து எங்ககிட்ட வந்து நின்னாங்க அந்த டைம்ல. அதுதான் ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு எங்களுக்கு. கிரேட் கிரேட். நீங்க 3 பேரும் ஏதாவது ஒன்று சொல்ல வரணும், நான் இந்த மொமெண்ட்ல இந்த கண்டிப்பா நான் இது டெலிவரி பண்ணணும்னா என்ன மெசேஜ்? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் கிடைக்குமா தெரியல, எங்களுக்கே இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் எங்களுக்கு தோணுது. எங்களை பார்த்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எங்களோட நிறைய டேலண்டாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தர்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி. கண்டிப்பா கிரேட். ஸோ நிறைய பேர் வந்து 8th ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, ஒர்க் போயிடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது குடும்ப கஷ்டத்தினால இப்படிலாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கொடுத்து இதுலேருந்து வர மணியால் அவங்க ஒரு முன்னேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்தா அவங்களும் மேலே வருவாங்க, அந்த சமுதாய மக்களும் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 3rd பிளேஸில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சோ ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க எப்போ நெக்ஸ்ட் காம்படிஷன் எப்போ இருக்கும், எல்லாருக்குமே சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்போ, நாங்களும் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் கலந்துப்போம். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில், நாங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த காம்படிஷனில் சேருவோம்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் கன்ஃபார்ம் வருவாங்க, அவங்களும் வின் பண்ணுவாங்க நம்பிக்கை. கண்டிப்பா நெக்ஸ்ட் காம்படிஷன்ல 4 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கணுங்கிறது எங்க சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்றோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க வந்துட்டு மனசு விட்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட HM கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம்மா. சொல்லுங்க, நம்ம பசங்க சவுத் ஜோன்ல 3rd பிரைஸ் அடிச்சிருக்காங்க, அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்டா இருக்கு. இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது எங்களோட ஆதிதிராவிட நல பள்ளி அப்படி என்பது ஒரு முதல் ஜெனரேஷன் லேர்னர்ஸ், அவங்க வந்து முதல் தலைமுறையில கல்வி கற்கிறவங்க தான் அதிகமாக எங்கள் பள்ளியில் என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதல் தலைமுறையினர் வந்து ஆகாய விமானத்தை திரையில மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அனகாபுத்தூர் அப்படின்றதால நாங்கள் விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிறதுனால எங்களோட பிள்ளைகள் வந்து சாதாரணமாகவே விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதையும் அவங்க லேண்ட் ஆகிறதையும் நார்மலாகவே மாடியில் நின்று பார்த்து பழக்கப்பட்டவங்க தான். அதனால அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்களே விமான ஊர்தியை வந்து ஓட்டுகின்ற அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எங்கள் ஆதிதிராவிட நலத்துறை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம். அவங்க பறந்தது விமானம் மட்டும் பறக்கலை, நாங்களே விமானத்தில் பறந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம். இதை பண்ண எங்களோட ஆதிதிராவிட நலத்துறையுடைய அனைத்து உயர்தர அலுவலர்களுக்கும் அமைச்சரம்மா அவர்களுக்கும் நான் வந்து இந்த பள்ளிகளின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மேம், பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட் தெம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குரு, ஒரு பேரண்ட்ஸ் தவிர்த்துன ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்காது. அடுத்து அவங்க வந்துட்டு இப்போ நேஷனல் லெவலுக்கான காம்படிஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சோ இப்போ அவங்களுக்கு வந்து எந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும்? பேசிக்ஸ் ஆஃப் லெவலும் இல்ல ஹெவியா இருக்கும்? ஹெவி லெவல் தான் இருக்கும். அவங்க ஏற்கனவே ஒரு போட்டிக்கு போயிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள் அவங்க அதிகமா தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப இன்னும் இந்திய அளவுக்கு போனோம்னா 3வது இடத்துல இருந்திருக்காங்க. முதல் 2 இடத்துல வின் பண்ணவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி எப்படி டெவலப் பண்ணா இன்னும் நம்ம வந்து இந்திய அளவுல நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது மாணவர்களுக்கு பயிற்சி கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ற மாதிரியா அவங்க வந்து PYQ போட முடியாது. ஏன்னா போயிங் நிறுவனம் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்விங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அதனால வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது மாணவர்களாக யோசித்து மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதனால நாங்கள் வெளியில் நின்று அவங்களுக்கு டெக்னாலஜிக்கலாக எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோம். மற்றபடி அவங்க மென்டர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, கைட் பண்ணுறாங்க. மற்றபடி மாணவர்கள் வந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது முதல் லெவல் போகும்போதே ஐஐடியோடவான நாங்கள் தான் பயந்தோம். ஆனால் அந்த பிள்ளைங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போய் கப்பை அடிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நம்ம அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் மோட்டிவேட் தான் அதிகமாக பண்ணணும். அவங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் தான். நல்லா மோட்டிவேட் பண்ணி அந்த பிள்ளைங்களை கொண்டு போனால், இது மாதிரி அதிகமான மாணவர்களை கொண்டு போனால் நம்ம இந்த விமானத்துறையில் நாம் ஒரு புரட்சி கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு இஸ்ரோவில் ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்காம எல்லா குழந்தைகளுமே எப்படி கம்ப்யூட்டர் துறையில் உலகளாவ நம்ம ஐடி துறையில் இந்திய மாணவர்கள் சிறந்து விளங்குறாங்களோ, இந்தியர்கள் சிறந்து விளங்குறாங்களோ, அதே மாதிரி இந்த விமானத்துறையிலையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாம் வந்து கோலோச்சுவோம். அனைத்து வல்லரசு நாடுகளையும் நாம் வின் பண்ணி நாம் வந்து இந்த துறையில் கண்டிப்பாக உலகளாவ நாம் கோலோச்சுவோம்னு நான் இந்த நேரத்தில் அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது கண்டிப்பா அமையணும்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புறேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பள்ளியில இருந்து ஒரு HM வந்திருக்காங்க. ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்றதை கேட்கலாம். மேம் வணக்கம் மேம், நீங்க எந்த ஸ்கூல் HM மேம்? நான் கவர்மெண்ட் ADW ஹை ஸ்கூல் பாலவாக்கம், அதோட HM தலைமை ஆசிரியை. என்னுடைய பள்ளி மாணவி வந்து இந்த காம்படிஷனில் வெற்றி பெற்றிருக்கா. அது எனக்கு பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் துறைக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கேயோ ஒரு சூறாவளி வருதுன்னாக்கா அதுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அந்த விங்ஸை இது பண்ணுறீங்களா, அதனோட எஃபெக்ட் தான் எங்கேயோ ஒரு சூறாவளி வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொன்னார். அந்த விஷயம் நல்லா பிடிச்சிருந்தது. இன்னொன்று கிளாம்பாக்கத்தில் அவர் வந்து சார் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்கூலை தத்தெடுத்து அது இது மாதிரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ அது எங்கள் டேரக்டருக்கு போயிட்டு எங்கள் டேரக்டர் சார் கூட்டமிச்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்து எங்கள் ஸ்கூல் மாணவிகளுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து சேர்ந்துருக்கு. அதனால வந்து அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னாக்கா, நம்ம ஸ்கூலில் பொதுவாகவே பசங்க நம்ம படிக்கிற காலத்திலேயே கூட பேப்பரில் ராக்கெட் செய்வோம். சின்ன ராக்கெட் மாதிரி ஒன்று செஞ்சு அப்படி போகும்போது அது சுற்றி அப்படி வந்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம பண்ண ராக்கெட் பறந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற பையனோட ராக்கெட் சரியா பறக்கல, நம்மளது நல்லா காற்றுல பறந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் இப்போ கூட ஃப்ளைட் இவ்வளோ பெரியவங்களாகிட்டு இருப்போம், ஃப்ளைட்டில் நிறைய வாட்டி போயிருப்போம். இருந்தாலும் இப்போ ஃப்ளைட்டு வெளில போய் அப்படி போகும்போது அதை பார்த்தா கூட ஒரு சந்தோஷம் தான். ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தான். நம்ம அந்த ஃப்ளைட் மேலே இருக்கிற அந்த லவ் வந்து ஜாஸ்தியாயிட்டே தான் போகுது இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ளைட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, ஏர்போர்ட் சைடு போயிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையான ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடணும்னு நினைக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மேலே பறக்குது, இதில் ஒரு நாள் நம்ம போவோமா, நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி நினச்சிருப்போம். கண்டிப்பாக இப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு, நம்ம போயிட்டு வந்திருப்போம். இருந்தாலும் ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு தான் நமக்கு. கடலில் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு வந்து அது மேலே இருக்கிற அந்த ஆசை போக மாட்டேங்குது இல்லை? அதே மாதிரி தான் இப்போ. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கள் துறை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா? யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அதில் எங்கள் பள்ளி மாணவி வந்து ஜெயிச்சு இப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் கையால் இந்த ஒரு வெகுமதியெலாம் வாங்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த குழந்தையோட லைஃப் இன்னைக்கு பாருங்கள் எங்கேயோ போகும். கண்டிப்பாக இல்லையா? அப்போ வந்து ஏதாவது இப்போ ஒரு இதை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுட்டோம்னா, ஒரு தலைமுறையை லிஃப்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த தலைமுறை அது அப்படியே தானாக லிஃப்ட் ஆகும் இல்லையா? அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எங்கள் துறை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு அமைச்சர், செயலர், இயக்குனர், மற்ற ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதோட சுரேஷ்குமார் சார், அவங்க கோஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாருக்குமே நான் இன்னும் நன்றி சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து அவர் ஆக்சுவலாக எடுத்து போட்டு செய்யணுன்றதுல வந்து இது அவர் நான் எப்படி பார்த்தா அது கமர்ஷியலாக சம்பாதிச்சுட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த ஆயுதிராவிட நலத்துறையை தேர்ந்தெடுத்து இந்த குழந்தைங்களுக்கு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். நாங்கள் நேரந்து பார்த்தோம் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டார் அப்படின்னு குறுகிய காலத்தில். இது வந்து பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட்டு தான். கண்டிப்பாக அவருக்கு வந்து அவருக்குள்ள ஒரு பெருமை தானாக வரதான் செய்யும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளறியாம மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரதான் செய்யும். கண்டிப்பாக அந்த கர்வம் கண்டிப்பாக அவருக்கு வரும். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்ண எங்கள் மினிஸ்டருக்கும் சரி, எங்கள் இயக்குனர் ஐயாவுக்கும் சரி,
கண்டிப்பாக ஒரு கிரெடிட் இருக்க தான் செய்யுது, ஒரு கர்வம் தானாக வரதான் செய்யும். ஏன்னா இந்த குழந்தைங்க இப்போ இல்லை, இதை இவங்க மேலே மேலே உயரும் போது அவங்க அப்பா அம்மாக்கள்லேருந்து எல்லாருமே நம்ம குழந்தை பருவம் அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. ஒரு பெருமை தானே, சந்தோஷம் தானே. எங்களுக்கு வேற என்னங்க இருக்கு, HM ஸ்கோர் டீச்சராக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னன்னாக்கா நம்மக்கிட்ட படித்த குழந்தை மேலே போயிட்டு அம்மா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது என் குழந்தை நாளைக்கு வந்தால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. அந்த குழந்தை மேலே வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். எனக்கு அதுதான் கண்டிப்பா பெரிய வார்த்தைகள். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தாண்டி பெற்றோர்கள் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் இருக்கவே இருக்காது. ஸோ ஜெயிச்ச அத்தனை பெண் குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் இங்க இருக்காங்க. ஸோ அவங்க தரப்புல இருந்து அவங்க இந்த மொமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கே உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் தோணும், நம்மளோட அப்பா அம்மாவும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய குழந்தைகள் சவுத் ஜோன்ல 3rd ப்ரைஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டுகள், அந்த பிளேசஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது பேரண்ட்ஸா உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் இன்னும் அவங்க என்ன லெவல்ல போனாலும் நாங்க அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பா எல்லாருமே கொடுப்போம். இப்போ மாதிரி அவளுடைய ஆம்பிஷனே இதுதான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம பசங்க வருவாங்க கண்டிப்பா கப் அடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆமா, முதல்ல அவங்க இன்ட்ரெஸ்டா செய்யும் போதே எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே ரொம்ப IIT ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஸ்கூல் பசங்க வருவாங்கன்னு தோணலாங்க. அதே இது பொம்பளை பசங்க இவங்க எதையுமே சின்னதுலேருந்து இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏரோப்ளைன் வச்செல்லாம் இவங்க விளையாடியே இருக்க மாட்டாங்க. ஆம்பளை பசங்களாக இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு இவங்க செய்யும் போதே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அவனுங்களாம் ஃபஸ்ட்டு கார் எடுத்து விளையாடுவாங்க, ஏரோப்ளைன் எடுத்துங்க, இவங்க பொம்மை வச்சு தான் விளையாடுவாங்க. முத இதில் சேர்ந்துக்குன்னு இவங்க ஏரோப்ளைனை ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது பயந்து இருக்கும், இவங்க ஓடி போய் கடகடனில் பண்ணலையே, அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே ஆம்பளை பசங்களாம் அப்படின்னு. ஆனால் பொறுமையாக பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. as a parent அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து இத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த அளவுக்கு எங்களை வந்து மீடியாவும் இந்த மாதிரி ஆபீஸ்க்கு நாங்க வந்து இந்த அளவுக்கு நாங்க பார்க்கவே இல்லை. உண்மையே எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு உண்மையா சொல்றேன். விட்டுனா கண்ணில் தண்ணி வந்து அழுதுருவோம். அந்த நிலைமைக்கு தான் நாங்க இப்ப இருக்கோம். ஆனா இது மட்டும் இல்ல, இவங்க இன்னும் பெங்களூர் போயிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல இவங்க ஃபைனல், இப்போ முடிஞ்சது செமி ஃபைனல் தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வர்றது ஃபைனல்ல வந்து அவங்க வின் பண்ணி நல்லா கப் அடிச்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கறதோட எங்களுடைய வேண்டுதல் இல்லாம எங்களுடைய ஃபுல் உயிர் மூச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அதுல தான் இருக்கே எங்களுக்கு. கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறதை விட பசங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு சொல்லாதான் இருக்கு. அவங்களோட கான்ஃபிடென்ட் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க இதுக்கு மேல நடக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லயுமே அவங்க வின் பண்ணுவாங்கன்றது எங்களோட வாழ்த்துக்களும் எங்களோட பிரேயரா இருக்கு. ரொம்ப உங்க நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.